உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயத்த பார்க்க போறோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, மொத்தம் 12 ராசி. இந்த 12 ராசி நேயர்களுமே ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களும், ஒவ்வொரு விதமான கர்ம பதிவுகள்ல தான் நம்ம பிறந்திருக்கோம். ஏன்னா, மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவகங்கள், ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் இயங்குது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா, ஒரு ராசியில 3 நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரத்திலயுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திர அதிபதியும் வெவ்வேறா வருவாங்க. இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா கேது வருவாரு. பரணி எடுத்தோம்னா சுக்கிரன் வருவாரு. ஸோ, அதுபோல கிருத்திகை எடுத்தோம்னா சூரியன் வருவார். இதே மாரி தான் ஒவ்வொரு ராசிக்குமே 3 நட்சத்திரங்கள், 3 நட்சத்திர அதிபதிகள், அதேபோல அந்த ராசியில உச்சம், நீசம் அப்படின்னு பெற்ற கிரக அமைப்புலாம் நெறைய இருக்கு. அப்ப இப்படி கிரக அமைப்பு கொண்ட 12 ராசி நேயர்களுடைய கர்ம வினைகள் என்ன? நீங்க என்ன விஷயத்துக்காக உங்களுடைய செயல்பாடுகள அதிகமா செய்றீங்க? நீங்க இந்த பூமியில பிறந்து எத்தன பெர்சன்டேஜ் உங்களுடைய கர்மாவ நீங்க கழிச்சுட்டு போறீங்க? அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா, விவரமா பார்க்க போறோம். ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் என்னைய பொறுத்தளவு ஒவ்வொரு ராசிக்கும் நீங்க என்ன தானம் கொடுக்கணும்? என்ன விஷயங்கள பயன்படுத்தணும்? அப்படிங்கிறத துல்லியமா எடுத்துட்டு வந்துருங்க. அதாவது 100% உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தைய பத்தியும் நம்ம பார்க்க போறோம். 12 ராசிக்குமே பிறப்பின் ரகசியம்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த ரகசியம் என்ன? செயல்பாடு என்ன? அப்படின்னு தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும்போது, நான் சொன்ன மாரி வீடியோ முழுமையா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயமாக, வாழ்நாள் முழுவதும் பயனுள்ள செயல்பாடாக இது உங்களுக்கு உதவும் என்பது என்னுடைய கருத்து. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இருப்பதை குடுத்துவிட்டு, தன்னுடைய வாழ்க்கையில் கிடைப்பதை வைத்து வாழக்கூடிய நம்முடைய அன்பார்ந்த மீனராசி அன்பர்களுக்கு பிறப்பின் ரகசியமும், தன்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கர்ம வினைகளை நீங்க எவ்வளவு தூரம் தற்போது செயல்படுத்துறீங்க, நீங்க இந்த பூமியில பிறந்து எவ்வளவு கர்மாக்களை நீங்க கழிக்கிறீங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கற்பனை ஆற்றல் அதிக கொண்ட நபர்கள் தான் நீங்க. கலைத்துறையில அதிகமா இருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா, நம்முடைய மீனம் தான். அந்த அளவுக்கு ஒரு அ இசை, இயல், இசை, நாட்டியம் எல்லா விதமான விஷயங்களிலுமே உங்களுடைய திறமைய நீங்க உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. பொதுவாகவே நம்ம ஆசிரியர்ன்னு சொல்றதை விட பேராசிரியர் என்று சொல்லலாம். நம்மளுடைய மீனராசி என்பவர்கள மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய நபராக நம்ம எளிதா சொல்ல முடியும். உங்களுக்கு காதல் என்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பல அன்பர்களுக்கு நன்மைய குடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு பல அன்பர்களுக்கு பிரச்சனைய மட்டுமே குடுக்குது. நம்மளுடைய மீனராசி அன்பர்களாகிய உங்களுக்கு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அனுபவ பாடங்கள் தான் அதிகம். நீங்க படிச்சு கத்துக்கிட்ட பாடத்தை விட, அனுபவ பாடம் என்பது அதிகம், அதிகம்னு சொல்லலாம். கூட இருக்கவங்களுடைய பிரச்சனைய தான் பிரச்சனையாவே ஃபீல் பண்ணி, தன்னுடைய பிரச்சனைய மறந்துட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள்ட்ட ஒருத்தவங்க உட்கார்ந்து, "எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு வீட்ல பிரச்சனை இருக்கு, என் மனைவி மூலமா பிரச்சனை இருக்கு, எனக்கு நகை பிரச்சனை இருக்குன்னா" பட்டுன்னு உங்க உங்க கழுத்தில போட்டிருந்த செயினா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுக்காரியோட உங்க மனைவியோட செயினா இருந்தாலும் சரி, மோதிரமா இருந்தாலும் சரி எடுத்து கழட்டி குடுத்து, "நீங்க வச்சுக்கோங்க. நீங்க நல்லா இருந்தா போதும்." அப்படிங்கிற பண்பை மேன்மைப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஆனா உங்கள்ட்ட வாங்குனவங்க திரும்பி குடுப்பாங்கன்னா, குடுக்கவே மாட்டாங்க. நீங்க எத்தன தடவ கெஞ்சுங்க, எத்தன தடவ அவங்கள புரிய வைங்க, அவங்க குடுக்கவே மாட்டாங்க. கடைசியில குடுத்த பொருள் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதேபோல எளிதாக உணர்ச்சிவசப்பட்டுருவீங்க. அன்பிலயும் சரி, கோவத்திலயும் சரி, எளிதாக உணர்ச்சிவசப்பட்டு மாட்டிக்கிருவீங்க. நம்ம மேல உண்மையிலேயே அன்பு வச்சிருக்காங்களோ, நம்மளுடைய நலன பத்தி அதிகமா யோசிக்காங்களோ, நம்ம நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, நெனச்சு, நெனச்சு, நெனச்சு அவங்க என்ன நெனைக்கிறாங்கங்கிறத மறந்துருவீங்க. நீங்க அவங்களுக்காகவே வாழ கத்துக்கிருவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவா நம்மளுடைய மீன ராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பார்ட்னர் உங்கள புரிஞ்சுட்டு வாழ ஆரம்பிச்சாங்க. உங்களுடைய செயல்பாட கேட்டு நடக்காங்கன்னா, அவங்க லைஃப்ல பாதிப்பே வராது. உங்கள்ட்ட அவங்க சரண் அடைஞ்சுட்டாங்கன்னா, உங்களுடைய 2 பேருடைய அன்பு, காதல், பாசம், அக்கறை என்பது வேற லெவல்ல போகும். அதே இது உங்களுக்கு எதிராக, உங்கள புரிந்து கொள்ளாமல், உங்களுக்கு ஆப்போசிட்டாவே அதிகமா இருக்காங்க அப்டின்னா,
உங்க லைஃபு ஒரு போராட்டம், பிரச்சனை, கஷ்டங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நீங்க அதிகமா பயணிப்பீங்க. ஆனா, அத விட்டு வெளிய வர முயற்சி எடுத்தாலுமே வர முடியாது. ஏன்னா, எப்படின்னா, தன்னோட குடும்ப கௌரவம் என்ன ஆகுது? தன்னுடைய உறவுகளுடைய செயல்பாடு என்ன ஆகுறது? தன்னோட குழந்தைக்காக வாழ்றேன். அப்படிங்கிற வார்த்தைய அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மீன ராசி பெண்கள் அல்லது ஆண்கள். இந்த 2 பேருக்குமே இந்த பங்கு உண்டு. பங்களிப்புங்கிறது மீனராசிக்காரங்களுடைய 2 பேருக்குமே இந்த பங்கு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதேபோல நம்மளுடைய மீனராசி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள புரிஞ்சுகிட்டு, உங்களுடைய ரியாலிட்டிய ரொம்ப நல்லா தெரிஞ்சு ஒருத்தவங்க அன்பு காட்டிட்டாங்க அப்படின்னா, அவ் அவங்கள வந்து வாழ்நாள் முழுவதும் விட்டுக் குடுக்க மாட்டீங்க. என்ன நடந்தாலும் பரவால்ல, இவர் தான் நமக்கு முக்கியம். நம்மளுடைய கணவர் தான் முக்கியம். நம்மளுடைய அன்பு தான் முக்கியம் அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா நிப்பீங்க. அதே இது உங்களுக்கு எதிர்மறையாக உங்களுக்கு செயல்படுறாங்க அப்படின்னு நீங்க உணர்ந்துட்டா உங்களுடைய மனசுல வர வலியும், வேதனையும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு மன அழுத்தத்துக்குள்ள உங்கள நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. என்னடா வாழ்க்கை? ஏன்டா வாழ்க்கை? எதுக்குடா வாழ்றோம்? எதுக்குடா வாழ்றோம்ன்னு நெனச்சு, நெனச்சு, நெனச்சு உங்களுடைய ஒவ்வொரு விதமான ப்ளஸ்ஸும் என்னது? ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு விதமான ப்ளஸ் எல்லாமே என்ன ஆகுது? நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரியாலிட்டிய உணர்ந்த மாரியே நெனச்சு, நெனச்சு மைனஸா வருது அப்படிங்கிறது உண்மை. ஸோ, அப்ப இங்க அக்கறை, அன்பு, பாசம் அப்படிங்கிற செயல்பாடுல நம்மளுடைய மீன ராசி பெண்கள் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது போராட்டம் இருக்கலாம். போராட்டத்தில அதாவது வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம். போராட்டமா வாழ்க்கையா இருக்குமா? ஏன் இப்படி போராட்டமாவே வாழ்க்கையா இருக்கு? அப்படின்னு ஒரு வார்த்தைய உபயோகப்படுத்துறாங்கன்னா, அது நம்மளுடைய மீன ராசி பெண்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? அப்சர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு போராட்டத்தையும், நிறைய பிரச்சனையும் நீங்க எதிர்கொண்டு தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கைய பயணிக்கிறீங்க அப்படின்னு பார்க்குறோம். அதேபோல காதல்ல அதிகமா செலவழிச்சு பணம் பொருளாதார விஷயத்துல சிக்கி தவிக்கிறதுமே நம்முடைய மீன ராசிக்காரங்க தான். அந்த அளவுக்கு லாக் ஆவீங்க. ஸோ இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ கர்ம வினைகள அனுபவிக்கிற உங்களுக்கு, இந்த பிறப்பின் ரகசியத்த தெரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு, இப்ப நீங்க பிறந்ததுக்கான கர்ம பலன்கள்ல நீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 87% கர்ம பலன்களை நீங்க என்ன பண்ணீங்க? அனுபவிக்க தான் பிறந்திருக்கீங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நீங்க என்ன விஷயங்கள்ல உதவி செஞ்சா உங்க லைஃப் நல்லபடியா வரும்னா, அதாவது அ உங்களுடைய ஊர்ல உள்ள கோவில்கள்ல மீன் இருக்கு அப்படின்னா, அதாவது தண்ணீர்ல கிணத்துலயோ அல்லது குளத்துலயோ மீன் வளர்க்குறாங்க அப்படின்னா, அங்க போய் என்ன பண்ணுங்க, நீங்க பொரி வாங்கி போடுங்க. மீனுக்கு பொரி வாங்கி போடுங்க. ஸோ மீனுக்கு பொரி வாங்கி போடுவது, பறவைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவு ஒரு தானியங்கள் நீங்க வந்து குடுக்குறது, உங்க லைஃப்ல பெரிய டர்னிங் வரும். நீங்க இந்த வாழ்க்கையில நீங்க நெனச்ச விஷயங்கள நெனச்ச மாரி அனுபவிக்கக்கூடிய யோகத்தை நீங்க உதவி செய்வது மூலமாக நீங்க ரியாலிட்டியா உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, உங்களுடைய இயல்பான குணம், யார் யாரெல்லாம் உங்கள எப்படி பயன்படுத்துறாங்க? நீங்க எந்த விஷயங்கள்ல உங்களுடைய செயல்பாடுகள மாற்றிக்கொள்கிறீங்க? நீங்க மாட்டிக்கொள்கிறீங்க? அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியின் அடிப்படையில பிறப்பின் ரகசியம், கர்மா அப்படிங்கிறத தெளிவா பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி நெறைய விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல ஒரு என்ன சொல்றேன்னா, சந்துக்குள்ள போயி, அடுத்து டர்ன் பண்ணி, அடுத்து ரைட்ல கட் பண்ணி, அடுத்து லெஃப்ட்ல கட் பண்ணி போற மாரி லைஃப் நெறைய குளறுபடியான விஷயங்கள நீங்க கடந்து வந்திருக்கலாம். அப்ப எதிர்காலம் என்பது எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப அவசியம். கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனையிலிருந்து எதிர்காலத்தில் வரப்போகின்ற மாற்றங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆர்வமும், ஆசையும், எண்ணமும் உங்களுக்கு இருக்கு அப்டின்னா, நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க யாருக்கு ஜாதகம் பார்க்க நினைக்கிறீங்களோ, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுறீங்க அப்படிங்கிற எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஸோ டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டீங்கன்னா, உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து, உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பலன் சொல்ல நான் காத்திருக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகமே இல்லங்க. எங்க வீட்ல ஜாதகம் எழுதி வைக்கல. நான் என்னுடைய வாழ்க்கை ரகசியத்த
என்னுடைய பிறப்பின் ரகசியத்த தெரிஞ்சுக்கிற முடியுமா? ஸோ எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விக்கான விடை கிடைக்குமா? அப்படின்னு எதிர்பார்க்கிற நேயர்களாக நீங்கள் இருந்தாலும், உறுதியாக நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்தை பிரசன்னமாக எடுத்துக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை உறுதியா கணித்து கூற முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஓகேவா? இதை தாண்டி ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். இந்த ஜோதிடத்த கத்துக்கிறன்னு ஆசை, ஆர்வம் யாருக்காச்சும் இருக்குன்னா, உறுதியாக நீங்க என்ன பண்ணலாம்? நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்ல கலந்துக்கலாம். நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 5வது பேட்ச். ஆன்லைன் மூலமாக நம்ம கிட்டத்தட்ட 4 பேட்ச் எடுத்துட்டோம். அடிப்படை ஜோதிடம் கத்துக் குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ, நீங்க அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும், ஆசையும் இருந்தா, மறக்காம நீங்க கீழ ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. கட்டாயமாக உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும். வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிளாஸ் ஆரம்பம். ஓகேவா? ஸோ, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்ல இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்லயோ இல்ல உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே நீங்கள் எளிதாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியும். அதற்கான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல சொல்லப்படும். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாற்றமும், ஏற்றமும் உங்களுக்கே என்பதை கூறிக்கொண்டு, நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டி.ஜே. சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.